நினைக்கிறேன். இப்போ இத ஒருத்தர் ஒரு கமெண்ட்ட சொல்றாரு. இருக்கிறதுலே சீனியர் ஜர்னலிஸ்ட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஆரம்பிச்சாரு சென்டென்ஸ. ஆக்சுவலா இவங்கள பாத்தீங்கன்னா பேசிக்காவே ஒரு பெரிய தப்பு இருக்கு. ஒரு பிழையான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஆரம்பிச்சாரு. பேசிக்கா என்ன அப்படி என்ன பிழையான அரசியலை பண்ணிட்டாங்க, இவரு என்னடா சொல்ல வராருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அவரு சொல்றாரு, இருங்க ப்ரோ இருங்க இன்டர் பண்ணாதீங்க ஒரு செகண்ட் இருங்க. சோ இப்ப என்னடா பேச வராரு, ரொம்ப இம்பார்ட்டன்டான கருத்தை பேச வராருன்னு பார்த்தா, அது எப்படி இங்க தளபதினு ஒருத்தருக்கு டைட்டில் வச்சிருக்கும் போது அதே டைட்டில் நீங்க எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறாரு. நேத்து ஸ்டேஜ்ல தளபதினு சொன்னது இது என்னடா, இது சூப்பர் ஸ்டார் டைட்டிலோட பெரிய பஞ்சாயத்தா இருக்குன்னு இத்தனைக்கும் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவரு எடுத்துட்டு ஒரு பாயிண்ட பேசுறாரு. இந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் அத சொன்னா வேற அவருக்கு கோபம் வந்துடும். நான் சொல்றவருக்கு ஒரு மீம் பார்த்தேன். இல்ல தளபதி பட்டத்தை நீங்க வேணா எடுத்துக்கலாம், ஆனா அப்பான்ற பட்டத்தை யாரால எடுக்க? ஐயோ அதோட நேத்து வச்சு செஞ்சாங்க பாத்தியா, அந்த போலி அப்பாங்கிற ஒரு மேட்டரை வச்சு நேத்து செஞ்சாங்க. ட்ரிகர் ஆயிட்டு பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டானுங்க. அது எப்படிங்க போலின்னு சொல்லலாம்? ரீசெண்டா உதயநிதி வெளியே வந்திருந்தா நேத்து நான் ஈவென்ட்லயே ரொம்ப பயங்கரமா இருந்தது ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்து எண்டு வரையுமே எண்டு வரையுமே ஒரு ஏவி ஒன்னு ரெடி பண்ணாங்க பாத்தீங்களா? அதான் இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்குன்னு ஆக்சுவலா உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த ஏவிலையும் மிஸ் ஆன சில நிறைய மேட்டர் அதுவும் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னது இது சில விஷயங்கள் தான், இது இல்லாமே நிறைய பண்ணிருக்காருன்னு. அது இல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு ஃபுல் ஈவென்ட் ஒரு 3 மணி நேரம் படமா போயிடும் போல இருக்குது. அதனால அதெல்லாம் பத்தாது. பட் அது ஒரு A to Z கவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்ப பேசுற போதே என்னமோ இன்னைக்குதான் நம்ம வந்திருக்காங்க, இவருக்கு இன்னைக்குதான் என்னமோ மக்கள் தெரிஞ்சிருக்காங்க கண்ணுக்கு. அதுவும் இவன் வைக்கிற கருத்துல எவ்வளவு அபத்தமா இருக்குன்னா, படத்துக்கு ஏன் பீஸ்ட்னு டைட்டில் வச்ச, அதுக்கப்புறம் எஸ்ஏசி வாரிசு அரசியலை பத்தி பேசுறீங்க, எஸ்ஏசி யாரு அப்படின்னு கேக்குறாங்க. யோ சினிமாக்கும் அரசியலுக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச வித்தியாசம் கூட உங்களுக்கு தெரியலையா? ஒரு சினிமாலயோ இல்ல ஒரு கம்பெனிலயோ, சொந்த கம்பெனிலயோ கூட சொல்ல, ஒரு சொந்த கம்பெனிலயோ சினிமாலயோ அவங்களுக்கு இருக்கிற காசை வச்சு ஒருத்தங்க அவங்க பையனுக்கு இது பண்றதையும், கவர்மெண்ட்ட சொந்த சொத்து மாதிரி யூஸ் பண்ணி அவன் பையனை துணை முதல்வர் ஆக்குறதையும் கம்பேர் பண்றது, அந்த குறைஞ்சபட்ச தெளிவு வேணாம்? இதுல அரசியல் தெளிவு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? பரிதாபமா தான் இருக்கு. ப்ரோ அப்புறம் முக்கியமான விஷயம் ஒண்ணு சொன்னீங்க, இந்த வன்னி அரசு அந்த ஆலோசனை அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அதான் அவங்கதான் சொன்னாங்களே இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னது. அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா ஆலு ஷானவாஸ் தளபதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஜெயசன் சஞ்சய் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லுங்க, அப்ப நாங்க இது வாரிசு அரசியல் எல்லாம் ஒத்துக்கிறோம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது முழுக்க முழுக்க டிஎம்கேவா மாறிட்டாருன்னு வைங்களா அவர். எனக்கு அப்பதான் ஒரு எனக்கு ஒரு நிமிஷம் ப்ரோ, எனக்கு வேற மாதிரி கேட்க தோணுது. இல்ல வேணாம் இல்லங்க, அதான் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கேட்டோம் தெரியுமா, யாரு போஸ்டிங் போட்டிருக்காங்களோ அவங்களதாங்க சொல்லுவோம். போஸ்டிங் போடாத 500 பேரையும் நீ அனௌன்ஸ் பண்ணுனா யாருக்கு பதவி அவருக்கு கொடுத்தா நீங்க நாளைக்கு கண்டிப்பா நீங்க கேள்வி கேட்கலாம். இதே மாதிரி அவர் பையனுக்கு கட்சியிலயோ கட்சி நிகழ்ச்சியில கூட வந்துட்டாருன்னா நீங்க கேள்வி கேட்கலாம். அவரே அவங்க அப்பா நேத்து இன்டர்வியூ கொடுக்குறாரு, எனக்கும் இந்த கட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நான் ஒரு தொண்டர் மட்டும்தான். அவரை பத்தி பேசுறத மட்டும் சொல்லிடுறேன். என்ன விஷயம்னா, இப்ப கேக்குற அதே வன்னி அரசும் சரி, அப்புறம் இன்னொருத்தர் ஆலு ஷானவாஸ், இந்த 2 பேருமே அந்த வேங்கையாள் விஷயத்துக்கு அவங்க கட்சியில யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அது சார்பா இருக்காங்களோ அவங்க எல்லாம் அதெல்லாம் போராடுறாங்கன்னு வைக்கலாம். அவங்க எல்லாம் இறங்கி அந்த ஏரியா எல்லாம் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு விவாத மேடையில கூட அதை சப்போர்ட் பண்ணி பேசல. இவங்க எல்லாம் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அதாவது சொந்த கட்சியில இருந்துகிட்டே பாத்தீங்கன்னா, அப்ப எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு, அப்ப ஆலு ஷானவாஸ் அந்த ஜனங்களை தள்ளி வச்சுதான் பிரிச்சுதான் பாக்குறாரா? என்னதான்னாலும் பாத்தீங்கன்னா அது விசிகான்றது ஒரு கட்சி, நம்ம விசிகால தான் இருக்கோம், தலித் மக்களுக்கு நம்ம இதுல சார்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. எனக்கு ஓப்பனா சொல்ற ப்ரோ, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏன்னு வைங்களேன்,
அங்க இருக்கிற அவங்க அந்த வேங்கை வயல்ல அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க பண்ணல, அந்த 3 பேர் குற்றப்பத்திரிகை தாக்கல் பட்டவங்க அவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்றத தாண்டி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு குரல் கூட எழுப்பலன்னு வைக்கலாம். ஏன்னா இவங்க கட்சியில இருக்கிற ஒரு தலைவரே பாத்தீங்கன்னா இப்ப திருமாவளவன் அவர்களே பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எதிர்த்து குரல் எழுப்பியிருந்தாரு. இல்ல அவங்க பண்ணல, இது கவர்மெண்ட் வந்து தப்பா சொல்லுது, இந்த மாதிரி கவர்மெண்ட் அதான் போலீஸ்காரங்க வந்து தப்பா இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கெல்லாம் பேசாத இவரு வந்து பாத்தீங்கன்னா தளபதியின உடனே பாத்தீங்கன்னா விஜயின உடனே பாத்தீங்கன்னா அந்த டாபிக் வந்து ஒரு அவ்வளவு இதுவா வந்துடுறாரு. இந்த ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் வேங்கல் வயல் அப்டேட்டை பத்தி ஒன்று சொல்லிடுறேன். என்னன்னா ஒரு 1 வீக் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 பேர் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த முரளி ராஜான்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதப்படை காவல்ல இருந்தவர். அவங்க 3 பேருமே இப்போ வரைக்கும் தலைமறைவா தான் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வீட்ல வந்து நோட்டீஸ் போட்டு போயிருந்தாங்க. நீங்க இவ்வளவு நாள் வந்து நீங்க போலீஸ்க்கு வந்து வேலைக்கு வரல, நீங்க வந்து பதில் கொடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா இருந்துச்சு, அதாவது ஒரு கேஸ்ல மாட்டி ஒருத்தர் தலைமறைவா இருக்காப்புல, ஒரு வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு வந்து நோட்டீஸ் ஒட்டிட்டு போனாங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் எட்டு இது காவல்துறை தன் கடமையை செய்யும் அந்த மாதிரிதான் இதெல்லாம் தோணுச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி நாடகம் மாதிரி தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. ஆனா இவ்வளோ அழுக்கு, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ இதை வச்சுக்கிட்டு, அதாவது பாத்தீங்கன்னா தான் சொந்த கட்சி ஜனங்க, தான் சொந்த இவங்க தலைவருக்கு வேண்டப்பட்டவங்களோட ஜனங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்க முடியாதவங்க நம்ம கட்சியில தலையிட்டு ஜெயசந்திரன் ரஞ்சித் அதாவது தளபதியோட பையன் வந்து நாளைக்கு வரக்கூடாது, வரமாட்டாரு. நான் 100% சொல்றேன். ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது ஃபங்க்ஷனை கூட தன் ஃபேமிலியை கூப்பிடாதவருங்க. ப்ரோ ஒரு ம், டாபிக் டிஸ்கஷன்ல வருதுன்னா அதுக்கு ஏதாவது ம், முகாந்தரம் இருக்கணும். ஓகேவா? ம், இல்ல அவங்க அவங்க குடும்பத்துல இருந்து வேற யாருக்காவது பதவி கொடுத்திருக்காரு, இல்ல ஏதாவது ம், கொடுத்திருந்தாருன்னா அதை பத்தி பேசலாம். நீங்க ம். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கூட நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இருக்கு இல்லன்னு கூட நம்ம சொல்ல வேணாம். அதுக்கு இல்லைங்க ஏன்னா ப்ரோ, நான் சொல்ல வந்த காரணமே இவ்வளவு பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுக்காதவரை இந்த பக்கம் வந்துட்டாரு பாத்தீங்களா? புரியுதுங்களா? அதுதான் நான் மென்ஷன் பண்ண விரும்பினேன். ஸோ இதுல வாரிசு அரசியல் பேசுறீங்களே, நீங்க யார் சார்னு கேட்டா டிஎம்கே சார். கை கொடு. அங்க இது நிக்கிறேன். இந்த இந்த ரொம்ப இன்பா அதான் ஐயாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த பிஸ்கெட் தூள் கொட்டுனுச்சுன்னு சொல்லிட்டு அது தட்டி விடுவாரு அமைச்சர் மூர்த்தி அவர்கள். ம், தண்ணி குடிச்சியாப்பா கலெக்டர் ஏஞ்சி சீட்டு கொடுமா. ஓகே, வாரிசு அரசியலை பத்தி யாரு சொல்லுவாங்க? ம். விக்னேஷ் ப்ரோ, நீங்க சொன்னதுல இந்த பிஜேபி அதுக்கப்புறம் வந்து பேரை சொல்ல மாட்டாங்க, நேம் சொல்லவே மாட்டாரு, பயப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு இந்த டிஎம்கே கத்துறத சொல்றேன். அந்த ம், கொத்தடிமைங்க சொல்றத நம்ம பேசவே தேவையில்ல. ஏன்னா ம், அவரு டிஎம்கேன்னு கூட சொன்னதில்லை. அவரு என்ன சொல்றாரு, மாநில மாநில அரசு மத்திய அரசுன்னு தான் சொல்றாரு தவிர ம். அவரு அது யாரையும் பேர் சொல்லி அது இவங்கள அதுதானுங்க மாதிரி அவரு சொல்லலன்னு விக்னேஷ்ண்ணா சொல்லிட்டு இங்க சொல்றானுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ விக்னேஷ்ண்ணா சொல்லு அவரு சாந்தி. வெறும் அந்த அந்த பேர் மட்டும்தான் நான் சொல்ல, மத்த எல்லாமே சொல்ல அச்சின்னு தானே இல்ல, இருக்காரு அவரு. நான் பேர் கேக்குறேன், பேர் தான் பேரு இம்பார்ட்டன்ட் ம், உங்களுக்கு. பேரு சொல்லலைன்னா இப்ப யாரு இருக்கா சென்ட்ரல்ல? பிஜேபி இல்லாம காங்கிரஸா இருக்கு. இங்க ம். நம்ம ஸ்டேட்ல யாரு இருக்கு? டிஎம்கே இல்லாம ஏடிஎம்கேவா இருக்கு? புரிய வேண்டியவங்களுக்கு சரி புரியும். நான் என்ன சொல்றேன், மாநில அரசுன்னு சொன்னா அப்ப ஏன் நீ ட்ரிகர் உன் பேரை தான் சொல்லலையே. அதுதான் இவங்களுக்கு பிஜேபின்னு சொல்லலையா, அப்ப உன் பேரையும் தான் சொல்லல, அப்ப உன் பேரை ஏன் சொல்லலன்னு கேட்க வேண்டியது தானே. ஏன் நீ உண்மைதான் ப்ரோ, ட்ரிகர் ஆகுற? அதுதான். நீ ட்ரிகரே ஆகக்கூடாது நியாயமா? இவங்களுக்கு பட்டது அதுக்குள்ளேயே கொடையல. அதுக்குள்ளேயே நேத்து ஒருத்தர் பிரஸ் மீட் போட்டு அழுதுந்தாரு ஒருத்தர், பாத்தீங்களா? இங்க எல்லாருமே போட்டாங்க இல்ல நேத்து, உடனே பிரஸ் மீட்டும் போட்டாங்க. இல்ல இல்ல ஹரிஷ் bro, இல்ல இந்த வடிவேல் சொல்லுவானே, நீங்க ஏன் சார் டார்ச்சர் பண்றீங்க, இங்க கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. ப்ரோ இது இப்ப அவனுங்க போட்டா இல்ல, அவனுங்க எனக்கு எல்லாம் பாரு, அவனுங்க போட்டா கூட பரவாயில்ல. இந்த இணைய ஜூன்ஸ் எல்லாம் இருக்கிறானுங்க பாத்தீங்களா, கொஞ்ச இணைய நேரம் டேக் அபியூசர். ஓவர் பண்ணிக்கோங்க, வரேன். ஓகே ப்ரோ, ஆஹ் போஸ்ட் அந்த கொடுத்துருக்கீங்க. இணைய அந்த இணைய அபியூசர்ஸ் எல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கானுங்க நெட் உட்காந்துக்கிட்டு. யாரா நீங்கடா வீடியோ போடுறீங்க? குமரன், அதுவும் இல்லாம இவங்க வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. எப்படின்னா விஜய்க்கு இப்ப அகேன்ஸ்டா இவர் பேசுறதெல்லாம் ட்ரோல் பண்ணிட்டா அவங்க எல்லாம் இன்டெலெக்சுவல் ஆயிடுவாங்க. அதாவது பாலிடிக்ஸ் பத்தி இவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச மாதிரி விஜய்க்கு ஆப்போசிட்டா பேசினா. இதே இவங்க போயிட்டு வேற எந்தெந்த இஷ்யூஸ் எல்லாம் முன்னாடி ட்வீட் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு ட்வீட்டுமே இல்ல. இப்ப இருக்கிற டிஎம்கே பீரியட்லாம் இவங்களுக்கு எந்த எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்ல. இத்தனை பாலியல் வன்கொடுமை நடக்குது, இத்தனை திருட்டு நடக்குது, இத்தனை கொலை நடக்குது, கொலை எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல் போடுறான், அதெல்லாம் உங்களுக்கு இதுவும் தெரியல, லா அண்ட் ராடு எப்படி இருக்குன்னு தெரியல, அதெல்லாம் பத்தி ஒரு ட்விட்டுமே போட மாட்டீங்க. விஜய் எதனா ஒரு ஈவெண்ட் வச்சுட்டா அவ்வளவுதான், எதனா சொல்லிட்டா. இத்தனைக்கும் நம்ம வந்து என்ன சொல்றோம், அந்த மூவழி கொள்கைய நம்ம அப்போஸ் தான் பண்றோம். இருந்தாலும்
அத பத்தி இவருக்கு அது விளையாட்டுன்னு சொல்றாரு. நம்ம எதை விளையாட்டுன்னு சொன்னோம்? சின்ன பசங்க மாதிரி எதை விளையாட்டுன்னு சொன்னோம்? இந்த மாதிரி ட்விட்டர்ல டேக் போட்டு விளையாடுறாங்க. இவங்க ஆட்சியில இருந்துகிட்டு இவங்க கீழே ரூல்ஸ் போட முடியும்னு தெரிஞ்சு இருந்து அந்த பொசிஷன் நம்ம ஓட்டு போட்டு அவங்கள ஒரு பொசிஷன்ல உட்கார வச்சு அவங்க ரூல்ஸை போட்டு அதை இது பண்ணுவாங்க, அப்போஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அங்க வந்து சோசியல் மீடியாவில வந்து டேக் வார் ஓட்டி சின்ன புள்ள மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு அதை தான் சொன்னாரு. உடனே இவங்க வந்து தட்சிணாமூர்த்தி ப்ரோ, நான் ஒரே விஷயம் சொல்றேன். மும்மொழி கொள்கையை பத்தி பேசலாங்கிறாங்களே, ஆக்சுவலா வந்து ஒரு நிமிஷம் மும்மொழி அதான் நம்ம வந்து கொள்கை அறிவிச்சோம் பத்தியா, அந்த கொள்கையிலயும் பாத்தீங்கன்னா இருமொழி கொள்கையை பத்தி தான் பேசியிருக்கோம். ஓகேவா, நம்மளோட இது வந்து ஸ்டாண்ட் வந்து இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு. அது இல்லாத பாத்தீங்கன்னா 26 தீர்மானங்கள் ஏற்றினாங்க பாத்தீங்களா, அதுலயும் பாத்தீங்கன்னா இருமொழி கொள்கையை தான் பத்தி இது பண்ணிக்கோ, மும்மொழி கொள்கை வந்து வரக்கூடாதுன்னு பேசியிருக்கோம். இப்ப இவங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான பாலிடிக்ஸ்க்காக வந்து அந்த தர்மேந்திர பிரதான் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இவரு அது சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த நிதி கொடுக்கல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமோ 1 வருஷமாவோ அது இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து இவங்க ஸ்ட்ராங்கா இது பண்ணாதான் அவர் வந்து நிதி கொடுக்கணும்னா இந்த ஸ்கீமை நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதை வந்து இன்னும் எலெக்ஷன் 1 வருஷம் இருக்குன்றதுக்காக இவங்க வந்து அதை பாலிடிக்ஸா இவங்க கொண்டு வராங்க. ஓகேங்களா, அதை வந்து இன்னொரு விஷயம், அதை வந்து இவங்க ஸ்ட்ராங்காவும் அப்போசிட் பண்ணல. எப்படி என்ன போயிட்டு அங்கங்க பெயிண்ட் அடிக்கிறது, ஹிந்தி அழிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் அழிக்கிறது, இந்த மாதிரி சில கோமாளித்தனங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, கோலம். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொல்லிடுறது கிளியரா சொல்லிடுறேன். 2018லயே பாத்தீங்கன்னா அந்த இது நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாச்சு. அதை வந்து 2020 இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பயே எடப்பாடி ஆட்சியிலேயே பாத்தீங்கன்னா அது வந்து அவங்க ஆட்சியிலேயே அதை சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாத இவ்வளவு நாள், அதாவது பாத்தீங்கன்னா 4 வருஷத்திட்ட வந்து அதை விட்டுட்டாங்க. அந்த இஷ்யூ பத்தி எதுவுமே பேசல, இது பண்ணல. இப்போ வந்து அவர் வந்து நிதி தரல, இன்னும் நிதி தரலன்னு கூட கிடையாது, அது அப்படி கூட விட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க வந்து இவங்க சம்பளம் கொடுக்கறது கூட எங்களுக்கு வந்து காசு இல்லைன்னு கஜானா காலி. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எலெக்ஷனுக்காகவும் நாங்க தான் பாருங்க, ஏன்னா இங்க நடக்கிற அந்த சமூக அவலங்களா இருக்கட்டும், பாலியல் குற்றங்களா இருக்கட்டும், திருட்டுகளா இருக்கட்டும், இன்னொன்னு சாராய பிரச்சனை. ஏன்னா சாராயம் காய்ச்சினவங்க 2 கொலையே பண்ணிருக்கானுங்க. அந்த இது கிட்ட பேர் இது எப்படின்னா மயிலாடுதுறையில நல்லா வந்து முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுன்னு சொல்ற மாதிரிதான். 4 வருஷத்துல வந்து 4 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு 4000 கோடிக்கு வந்து நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் வருவாருக்கு தூங்கிக்கிட்டு. இல்ல கடந்த 4 லட்சம் எங்க இருக்குது, 4000 எங்க இருக்கு? அதுதான் குமரா, 10 நாளா பாத்தீங்கன்னா இவங்க நடத்துறாங்க பாத்தீங்களா, இந்த அன்கோ சேனல் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தந்தி டிவியா இருக்கட்டும், புதிய தமிழ் இருக்கட்டும், இவங்களெல்லாம் நைட்ல வந்து விவாத மேடை இந்த இதெல்லாம் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது வேணும், ஆளுங்கட்சிக்கு சொம்படிக்கிறதுக்காகவும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 டேஸும் பாத்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கையை தான் எடுத்துன்னு வந்து, ஏன் இதை வந்து எங்க ஆட்சிக்கு வந்தப்பே இவங்க பேசிருக்கலாமே. அப்பயே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்லாம் இதுவா தானே இருந்துச்சு, 2020 போட்டது தானே, இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது தானே. ஸோ அதெல்லாம் பத்தி அவங்க அப்ப பேசிருக்கலாமே. ஸோ இது எலெக்ஷனுக்காக இவங்க பண்றாங்க, இது பண்றாங்க. இதை வந்து நம்ம வந்து இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டுலாம் பாத்தீங்கன்னா சீரியஸான பிரச்சனை தான் இது. அது எந்த விதத்துல பேசணுமோ அது பேசணும். ஸோ இவங்க எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களே பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா, அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிள்ளை ஏமாத்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அதை வந்து அவர் சொல்லியிருந்தாரே தவிர, அதை வந்து இவங்க எந்த அளவுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா மீடியாவா இருக்கட்டும், இது ஆளுங்கட்சியா இருக்கட்டும், அத வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தப்பா நம்மள ப்ரொஜெக்ட் பண்ற அந்த வேலையை தான் இவங்க பாத்துட்டு இருக்காங்க. அததான் சொல்றேன், இதுக்கு நம்ம பெருசா வந்து எதுக்கு சொல்ல அந்த சின்ன எல்கேஜி யூகேஜின்ட்டு எதுக்கு சொல்ல வந்தாருன்னா டேக் வார் இது பண்ணதுக்காக சொன்னாரு. உடனே இவங்க வந்து இந்தி திணிப்பை பத்தி தெரியுமா, அதுக்கு போராட்டம் பண்ணது தெரியுமா, அந்த போராட்டம் எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் அங்க மொழிபெயர் தியாகிகள்ன்ட்டு கொள்கை தலைவர்களோட சேர்த்து அவங்களுக்கும் மரியாதை செலுத்திட்டு தான் நம்ம ஈவெண்ட்டே ஸ்டார்ட் பண்றோம். குமரா, ஓகேவா? குமரா கேக்குதாடா, நீ இருக்கலடா, உனக்கு தெரியும். கீழே ஒரு சின்னசாமி இருக்காருல்ல, அந்த மொழிபெயர் தியாகி 12 பேர்ல அவங்க மனைவி அவங்க பேட்டி கொடுத்தாங்களே, அவங்க வீடு ஏதோ இஷ்யூல இருக்கு, அது என்னது அந்த பென்ஷன் சரியா வரல, அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா பட்டா கொடுக்கல, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பட்டாவை வந்து சரியா ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது இது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் இவங்க வந்து ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. மொழிபெயர் தியாகி எடுத்து பாருங்க, ஒரே ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த மொழிபெயர் தியாகியோட இவங்க என்ன சொல்றது, அவங்க ஏதோ பழைய வீடு கார வீடோ ஏதோ ஒன்று அவங்க பூரா தான் இருக்காங்கன்னு வைக்கலாம். ஏன்னா அவங்களோட ஸ்டேட்டஸ் இன்னைக்கு அப்படிதான் வச்சிருக்கு இந்த கட்சி, ஆளுங்கட்சி வந்து.
அவங்க இல்ல வந்து இதோட பாத்தீங்கன்னா நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பேட்டி ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க நேரா போயிட்டு அதை பேக்கா இது பண்ணி அந்த மாதிரிதான் இவங்க ஒரு அஜெண்டா செட் பண்றாங்களே தவிர மொழிப்போர் தியாகி அவங்க குடும்பத்தெல்லாம் இவங்க கண்டுக்கவே இல்லைங்க. அவங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு இவங்களுக்கு தகுதியே கிடையாதுங்க. அண்ணாதுரை முன்னெடுத்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்து பண்ண போராட்டங்க. அது இவங்க கிளைம் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கூட கட்சி இன்னைக்கு எங்க பேர்ல இருக்கு. கட்சியாச்சும் ஒழுங்கா இருக்கான்னா அதுவும் பாத்தீங்கன்னா குடும்ப அரசியல வாரிசு அரசியலையும் மன்னராட்சியில இருக்கு. இவங்கெல்லாம் பேசவே தகுதி இல்லைங்க மொழிப்போர் பத்திலாம். கடைசியா எப்ப போய் மாலை போட்டாரு அவரு? ஒரு மணி மண்டபம் கட்டி எல்லாருக்கும் ஒரே இதுல வச்சு மாலை போட்டாரு முதல்வர். அந்தந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் எல்லாம் இப்ப வரைக்கும் இருக்கு. ஏதாவது ஒரு மரியாதை பண்ணிருப்பாங்களா, இதோட ஏதாவது ஒரு இது பண்ணிருப்பாங்களா? சொல்லு முறை. ஏங்க அவருக்கு தெரியாதுங்க. அவருக்கு முதல்ல வந்து மொழிப்போர்ல வந்து என்ன யாரு ஆட்சியில நடந்ததுன்னு சொன்னா அவருக்கு தெரியாது. அவருக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அவருக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது, ஐக்கியூ கிடையாதுங்க. இங்க நடிக்கிற மாதிரிலாம் இல்ல அவரு. இல்ல உக்காந்துட்டு வெயிட் அண்ட் சீன்றதே 5 நிமிஷம் படிச்சு சொல்றாருன்னா அவர் என்ன அறிவாளியா இருப்பாரு அவரு. அவ்வளவுதான். எல்லாருக்கும் அந்த ஐக்கியூ, அவருக்கு அந்த ஐக்கியூ ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்றாங்களே. சரி, அவங்க சொன்னதுல பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்லிட்டு போறான், நம்ம இந்த 3 பாயிண்ட் டைனஸ்டி ரூல் இங்க இதுன்ட்டு. அது உண்மைதானே? அதை பத்தி எதனா பேசுங்க. இங்க இல்ல இதுல இன்டெலெக்சுவல் பேசுறாங்கல்ல. ஹைலைட் என்னன்னா கம்யூனலிசம்னு சொல்லிருப்பாரு. கம்யூனலிசம்க்கு வந்து அவர் என்ன சொன்னாருன்றதே கவனிக்காம தமிழ்நாட்டுல எங்க கம்யூனலிசம் இருக்குன்னு கேக்குறானுங்க. பைத்தியம். அதுதான் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமாடா? உங்களுக்கு இங்கிலீஷா தெரியுமாடா? எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. இந்த இது என்னது உடன்பிறப்புகள் வந்து அதான் அன்னைக்கு கூட ஒருத்தர் ரோஹிணி தேட்டருக்கு வந்து ரோஹோனியா ஏதோ போட்டிருந்தாரு, ரோஹனியா. அவருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் பேசுறது புரிஞ்சிருந்தா வந்துருப்பாப்லையே. புரியாது அவருக்கு. பிரசாந்த் கிஷோர் ஏதோ குஜராத் மாடல் பெஸ்ட் மாடல்னு சொல்லிட்டாங்கன்ட்டு இன்னும் கதறிட்டு இருக்கிறானுங்க. அவரு சொல்ல வந்தது ஃபோர்ஸ்ட் டு பிலீவ் தட்ன்னு சொல்ல வந்தாரு. அந்த அப்பாவுக்கு என்ன அளவுக்கு வந்து இங்கிலீஷ் அறிவு இருக்குது அந்த அறிவு தானே இருக்கு எல்லாருக்கும். சரி அது விட்டுருங்க, கம்யூனலிசம் விட்டுருங்க. நீங்க கம்யூனலிசம் அவரே சொல்லிட்டாரு. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டுல அதுக்கு ஒரு ஃபோர்ட் எடுத்து வச்சிருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு சல்யூட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, மீதி 2 பாயிண்ட் வாங்க. கரப்ஷனை பத்தியும் சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் டைனஸ்டி ரூல் பத்தியும் சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க உடன்பிறப்பு ஊப்பிகள் பேசுங்க. உடன்பிறப்புகள் ஒரே ஒரு இடத்துல கை தட்டினாங்க. கலைஞரு, கரப்ஷன்கா கமிஷன், கரப்ஷன்கா கமிஷன்கா, இன்பநிதி, உதயநிதி, நீங்கெல்லாம் பேசவே கூடாதுராடி. இல்ல கேக்குறேன். சரி, எங்க கட்சியில இப்போ ஒரு இது சொல்றது ஸ்ட்ராட்டஜிஸ்டிக்கே இந்த போட்டு அடிக்கிறாங்க, இவ்வளவு கொந்தளிக்கிறாங்க. உங்க கட்சியில வேற ஒருத்தர் ஆளே இல்லையாடா? ஏன்டா துணை முதலமைச்சர், நெக்ஸ்ட் கேண்டிடேட், சிஎம் கேண்டிடேட், நெக்ஸ்ட் இன்பநிதியை வேற வரவேற்போம், தாராளமா வரவேற்போம்ட்டு வேற சொல்றீங்க. இல்ல அது இல்ல ஒரு ஐஏஎஸ் விட வந்து நான் ஆக்சுவலா வந்து இதுவாவே கேட்கிறேன். ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை விட வந்து இன்பநிதி அவ்வளவு பெரிய ஆளா? ஒரு ஐஏஎஸ் எந்திரிக்க வைக்க சொல்லிட்டு வந்து அங்க இன்பநிதியை உட்கார வைக்கிற அளவுக்கு அவர் பெரிய ஆளா? இல்ல இதுக்கு பதில் போட்டு யாரா? இன்பநிதியோட 4 நண்பர்கள், அவங்க என்ன பெரிய ஆளா? இத்தனை வருஷமா கட்சியில ஒருத்தர் கலெக்டர் ஆயிருக்கிறா. இல்ல உங்க கட்சியில மானம் உள்ளவன் எவனுமே உழைச்சவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இது இருக்காதா? ஒரே நிமிஷம் அந்த மூர்த்தி இருக்காருல்ல, இது எப்படின்னா அங்கிள் மட்டும் சொல்லிக்கிறேன், கேக்கல நீங்க பேசுறதே கேக்கல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன். இது என்னன்னா சில பேர்லாம் இருக்கிறாங்கடா சாமி, எப்படின்னா இந்த இதுதான் ஸ்ரேயாம, இந்த கந்தசாமி ஸ்ரேயாம இருதான் ஊன்னு ஒரு ஆக்ஷனை போட்டுருவாங்க. அடுத்த நாள் வந்து அபியூஸ் பண்ணுவானுங்க பாரு, போய் அவனாவது கிடைச்சா
என்னடா நேத்து தான்டா இந்த வேஷம் போட்டேன், என்ன திடீர்னு வந்து இப்படி செய்யற? அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கிறானுங்க, என்னத்த சொல்றது நாம. ஆனா டிஎம்கே அலைன்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கட்டினா இந்த மாதிரி ஆளுங்களை கட்டணும், நம்ம ஆளும் இவங்க கூட வைக்கணும். டிஎம்கே அடித்தா டிஎம்கே ஃபர்ஸ்ட் வர்றதில்ல, இவனுங்க தான் ஃபர்ஸ்ட் வரானுங்க. வாண்டடா வந்து பேட்டி கொடுத்து நம்மள பேசுறானுங்க. டிஎம்கே பத்தி சொன்னா இவங்களுக்கு கோவம் வருது. டேய் நீங்க அலைன்ஸ்ல தான் இருந்திருக்கீங்க, ஆமா, உங்க கட்சியை எழுதி கொடுக்கல. வரதெல்லாம் பாரு யாருன்னு பாரு. அது அவரு அவரு திருமாண்ணன் நாளைக்கு ஆமா இவங்கெல்லாம் தான்டா வராங்க. திமுக ஏதாவது சொன்னா போதும், இல்ல நாளைக்கு கூட என்ன இப்பெல்லாம் ஒருத்தர் வந்து வந்துருது போல. இல்ல செல்வ பெருந்தகை இவரை விட்டுட்டீங்க. இல்ல காங்கிரஸ் திருமாவெல்லாம் இங்க எவ்வளவு பெருசா ட்விட்டர்ல எல்லாம் கொண்டாடுறாங்க தெரியுமா? ஆனா இப்ப இது இப்படி எல்லாம் பண்றத பார்த்தா ட்விட்டர்ல அவரை வந்து இல்ல ஒரு அவன் சிலர் யாருன்னு இருக்காங்க கேட்ட பத்தியா? இருக்காங்க இந்த சரியா கேட்கல, இன்டெலெக்சுவல்ஸ் சரியா கேட்கல. சொல்றேன்ல, இன்டெலெக்சுவல்ஸ் சொல்றேன்ல, அவங்களுக்கெல்லாம் திரும்ப வந்து பெரிய லீடர் மாதிரி, அதாவது இன்ஸ்பிரேஷன் மாதிரி. ஆனா இங்க பண்றது வந்து இந்த கூட்டணிக்கு விலை போயிட்டு இப்ப அவங்கள அடிச்சா அவங்களுக்கு முன்னாடியே நான் வந்து யாரா என் தலைவனை அடிச்சதுன்றது வந்து உங்க பேரை எவ்வளவு பேரு நீங்க எடுத்த பேரெல்லாம் டெஸ்டை ஆகுதுன்னு தெரியல உங்களுக்கு. குமரா சவுண்டா அங்கிள் இருக்கு, சொல்லுங்க. சாமு, ஆ, என்ன 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 என்னடா சாமு டக்குன்னு சொரண வந்துருச்சு போலியே சொன்ன உடனே. ஏன் என்னாச்சு? கந்தசாமி ஸ்ரேயாத்தோட சொரண வந்துருச்சு போலியே. கேட்டிருந்தவங்க போயிட்டாங்க தானே, சரிதா? நானும் அவங்க கேட்கட்டும் தான் அவங்க இருக்கும்போது கத்தி கத்தி பேசிட்டு இருந்தேன். விடுப்பா, அவங்க எல்லாம் பெண்ணியம் பேசுவாங்க, அப்புறம் இன்னொரு பொண்ணைய இல்ல அபியூஸ் இல்ல பண்ணுவாங்க ட்வீட்ல அது போயிட்டு. ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யாரையாவது வந்து இது அந்த அபியூஸ் கூட பரவாயில்ல, ஃபேமிலி அபியூஸ் ஃபேமிலி பண்றாங்க அபியூஸ் பண்ணுவாங்க. உட்காந்துட்டு, பர்சனல் அபியூஸ், இன்னும் உட்கார்ந்து பாடி family ஷேமிங். abuse. இல்ல இருக்கு, நம்ம மூஞ்சி நம்ம நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தவங்களை பண்ணணும். இல்ல முதல்ல இல்ல இப்படி எல்லாம் நாம டீசெண்டா இருந்தாதான் அடுத்தவங்களை போய் வந்து நியாயம் கேட்கணும். இப்படி நாமளே அது கிடையாது, அப்புறம் எதுக்கு இதை பேசணும்? ஒண்ணு மாரல் பாலிசிங் பண்றோம்னா நாம யாரு, நாம எப்படியா இருக்கோம், நம்ம பழைய ட்விட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டா வந்து மத்தவங்களுக்கு மாரல் பாலிசிங் பண்ணணும், சரியா? எல்லாத்தையும் அங்க வெட்ட வெளிச்சமா ட்விட்டை போட்டுட்டு இங்க வந்து மாரல் பாலிசிங் பண்ணீங்கன்னா உங்களை இப்படிதான் ஊரே போட்டு அடிக்கும். கேக்குதா? சொன்னா கேக்குது. சரிப்பா, நல்லா வேற எதுவும் சொல்லணும் நம்ம. சொல்லுவேண்ணே, நிறைய சொல்லுங்க. இல்ல அலெக்ஸ் எங்க போயிட்டானா? அப்புறம் ஒரு சில பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கே மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க, சில பேர் வந்து ரிவ்யூவர்ஸே திடீர்னு இப்படி பேசுறாங்க அதுக்கப்புறம் அப்படி பேசுறாங்கன்னு. அவங்க எல்லாம் எப்பயுமே நீங்க கண்டுக்காதீங்க, நல்லது சொன்னா ஏத்துக்கோங்க, விமர்சனம் பண்ணா அதை பரிசீலனை பண்ணுங்க, வேணும்னு விமர்சனம் பண்ணா அதை தூக்கி போட்டு கடந்து போங்க. யார சொல்றேன்னு தெரியும், தூக்கி போட்டு கடந்து போங்க. ஓ, இன்னும் அவங்க வீடியோ எல்லாம் பாக்குறியா? இல்லப்பா, சென்ட் பண்றாங்க எனக்கு பர்டிகுலரா. இல்ல அந்த 3 பேர் கிடையாது, அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க தான். அதுக்கு அவ வேற யாரும் இல்ல சிம்ரன், என் ஃப்ரெண்டு தான். ஆஃப் த கேமரா. சரி, நானு அந்த மும்மூர்த்திகளை சொல்ல, வேற ஒருத்தர் நம்ம அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ற, அப்பப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி கடந்து போகணும். நீ தான் கடந்து போற, அவனை கடந்ததுனால போக முடியல. சரிப்பா, அவங்கள கடந்தாதான் வந்து டெய்லி நீ போறியே. நான் அவங்கள சொல்லவே இல்லை, நான் சொல்ல வந்தது வேற ஒருத்தர். நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்து ஆப்போசிட் கேங்ல மாத்தி இந்த இது பேர் என்னது, செல்வராஜ், இந்த துப்பாக்கி படத்துல ஒண்ணு சொல்லுவாங்க பத்தியா, அவன் பையன் தான் ஒருத்தர் ஆப்போசிட் இதுல கேம்ப்ல மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம அண்ணன் ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டாங்க, சினிமா ரிவ்யூ ஒருத்தர்.
அவர் இப்பதான் பாத்தீங்கன்னா அனுப்பி வச்சாங்க. வந்தவர் நமக்கு அகைன்ஸ்ட் தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. மாட்டி விட்டது கூட பரவாயில்ல. எதுக்கு வந்து இவனுக்கு ஊப்பிக்க தூக்கிட்டு போடாதுன்னு தெரியல. அவனுக்கு தூக்கிட்டு ஓட்டான். நான்லாம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுக்குடா அதை அடிச்சுக்கிட்டு? இல்ல நேத்தெல்லாம் பாத்துட்டு இல்ல நேத்து எனக்கு ஒரு இது ஒண்ணு ரெக்கார்டிங் ஒண்ணு அனுப்பி விட்டுருந்தாங்க. நேத்தெல்லாம் பாத்துட்டு எனக்கு தெரிச்சு விட்டேன். என்னன்னா அதாவது உதய அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லா ஜனங்களையும் போய் சந்திக்கிறாரு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே ஆட்சி பண்றாப்புல அப்படின்னு ஒண்ணு இறங்குனாரு பத்தியா. எனக்கெல்லாம் ஐயோ என்னன்னா நேத்து நந்தி இப்படி பேசிட்டு இருக்கு, இன்னைக்கு திடீர்னு ஒரு போடு ஒண்ணு என்னன்னா இந்த ஷிஃப்டா கொஞ்சம் இல்ல மறுப்பு பேசுறேன்னு சொல்லிட்டு டபால்னு அந்த பக்கம் விழுந்துட்டாப்புல. சரி, நல்ல மனுஷன் தான், நாளைக்கே வந்தா கூட வரவேற்போம். தவறா பேசுனா போயிட்டாருன்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி. சிச்சி அப்படி கிடையாதுப்பா. நம்ம எப்பயுமே எதிரியோட கருத்தை கூட நம்ம ஏத்துக்குவோம், அது நியாயமா இருக்க பட்சத்தில். ஆனா இவனு வைக்கிறது எல்லாமே அவதூறு தானே. ஆமா, நாங்க எப்பயுமே வந்து அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாதுன்னு பேச மாட்டோம். யார் வந்தாலும் வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. டூட் இல்ல அவர் தான் காணா. டூட் இது வேற ஆட்டம். இல்ல பாக்கலையா நீங்களா? டூட் நீங்க பண்ணவரு வக்காஜி அங்க வந்து கிழிக்கிறானுங்க, சம்மனை கிழிச்சு போட்டானுங்க. கிழிச்சு அவங்க வந்து பசும் பாக்கறி கலப்படாங்களாம். ஒருத்தர் போராடினுக்கிறாரு. இவனோட டியூடு வந்து யூடியூப்ல உட்கார்ந்துக்கிறான். வந்து இப்பதான் மானிடைஸ் பண்றாரு அவரு. இல்ல இது வேற இந்த காளியம்மான ஒருத்தன் வெளில போனாங்கல்ல. ஆமா, வீடியோ போட்டு அழுதா போல பாரு. 3/4 மணி நேரம்டா, 45 நிமிஷம் தான் நான் முழுசா கேட்டேன்டா. பாவம்டா, எனக்கே மனசு கஷ்டம். நான் அதை பார்க்கும் போது இந்த ஸ்பைடர் படத்துல வந்து சொடல உட்காந்துக்கிட்டு இருப்பான் சிரிச்சுக்கிட்டு, அதே மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருந்து. இல்ல வைகோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவட்ட செயலர் இருந்த கட்சியில இருந்து கூட்டு போனார் பத்தியா, திமுக இருந்து அந்த ஹிஸ்டரிக்கு எல்லாம் போயிட்டாப்ல. எதுக்கும் உதவாத சீமான பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாண்டா, இவ்வளவு நேரம் திமுக பத்தி பேசும்போது விட்டாடா. எங்க அறிவு கண்ணை திறந்து வச்சக்கு ரொம்ப நன்றி. உண்மையாலுமே ரேவந்த் சத்தியமா சொல்றேன், பேசுறது கூட தகுதி இல்ல தெரியுமா? இல்ல ஆனா பேசுறேன். இல்லடா எங்களுக்கு இதை தருவா குமரா ஒரே நிமிஷம். ஆனா பேசுறேன் இன்ட்ரெஸ்டா இருக்குடா. அடுத்தடுத்துன்னு போய்கிட்டே இருக்குன்னு ஏன் பாரு 95% வந்து திமுக பத்தி பேசிட்டு ஒரு 5% இவனை பத்தி பேசணும்டா. அது கூட விட மாட்டேங்குது. அதுக்குள்ளே வந்துட்டான்டா இவன். 5% பேசுற அளவுக்கு அவன் ஒரு ஆளாடா. இல்ல நீ கேக்குறது நாளைக்கு சொன்னவனே 50%. இல்ல ரேவந்த் நீ கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நீ கேக்குறதெல்லாம் செருப்பா லட்ச மாதிரி மாதிரி இல்ல ஃப்ரெண்ட், உண்மையாலுமேதான். டியூடு பத்தி பேசாதீங்க, நான் விடுங்க. அப்புறம் பவுன்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா குண்டா இருக்காங்களாம்ப்பா. அவங்க எல்லாம் தடியா இருக்காங்களாம். அது ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு பண்ணிருக்காங்க. ஓகேவா? என்ன பண்ணலாம்? இல்ல அவ்வளவு குண்டா இருந்தா எனக்கு எப்படி இது பண்றது பாருங்க, நெஞ்சில கை வச்சு தள்ளுறாங்கன்னு சொல்லிட்டு. சோ அது வந்து கொஞ்சம் அவர் என்ன பண்ண பவுன்சர் என்ன பண்ண போறாங்க அவங்க தெரியல. அவங்க பண்ணலப்பா, அன்னைக்கு அது ஒரு கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருந்தாப்புல. அடுத்த டைம் நெஞ்சு எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சு நடிக்க இல்ல யாரு பாது தக்ஷனா பொறுப்போட பேசுங்க, புரியுதுங்களா? நடந்தது ஒரு தவறு. இல்ல அது அப்படி கிடையவே கிடையாது. என்னன்னா நான் சொல்றேன் பாருங்க, செய்தியாளர்களுக்குன்னு ஒரு அறை கொடுத்துருக்கிறாங்க. அந்த அறையில எல்லாம் முட்டினது முதல் தப்பு. ரெண்டாவது வந்து ரைட்ல போட்டு ரொம்ப தப்பு. ஒழுங்கா சொல்லுடா குமரா, ஒழுங்கா சொல்லுடா. அறை கொடுத்திருக்காங்கன்னா ரூம் கொடுத்திருக்காங்க, புரியுதா? ஒரு அவங்களுக்கு வெயிட்டிங் ஹால் கொடுத்திருக்காங்க, அந்த அறை. ஓகேவா?
ஏங்க எல்லாம் ரை எல்லாரும் புரியுது. புரியல. கொடுத்திருக்காங்க. இல்ல அரை கொடுக்கல குமார். எல்லாருக்கும் ரை புரியும். கொடுத்திருக்காங்க. அறை கொடுத்திருக்காங்க. இப்பதான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது. அதான். தங்கம் வரை ஆனா பிரஸ் கூட இப்ப நல்லா நடிக ஆரம்பிச்சாங்க. இல்ல எத்தனை பேரு முதல்வர் ஐயா கூட Press- நின்னு ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிச்சிட்டு இருந்தாரு பேர் அவரு. இல்ல பிரஸ் ரீடர் ஆனா எனக்கு என்ன தெரியுமா சிரிப்பு? இல்லடா எனக்கு என்ன தெரியுமா சிரிப்பு? நேத்து இந்த மைக்கு குரூப் இருந்தாங்கல்ல, சாரி தப்பா எடுத்துக்காதீங்க, நானே கேவலமா பேசி நானே இப்ப அந்த பாயிண்ட் பாத்து வந்துட்டான் பத்தியா? இல்ல ஒரு பாயிண்ட் சொல்றேன். மைக்கு குரூப் நேத்து உடனே திடீர்னு வந்து பயங்கரமா பிரஸ்ஸையே தள்ளி விட்டாங்க அப்படி இப்படின்ட்டு இந்த இது யூடியூப்ல திறநிதி வாங்குறவனும் எல்லாருமே இப்ப போட்டாங்க. கடைசியில இன்னைக்கு போய் போலீஸ் கிட்ட ஸ்மாக் போட போய் போலீஸ் ஸ்மாக் போட்டு உள்ள சொல்லி உட்கார வச்சிட்டாங்க. இன்னைக்கு நடந்ததும் நடந்ததும் ஒரு அராஜகம். இல்ல இன்னைக்கு நடந்து கேக்குதாடா? இல்லடா இன்னைக்கு நடந்ததும் அராஜகம் தான். ஏன்னா அவங்க லேடி அவங்க பாத்தீங்கன்னா வெறும் நைட்டி தான் போட்டு அவங்க நின்னுட்டு இருக்காங்க. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதுவா தான் இருப்பாங்க. இல்ல அது 100% தப்புண்ணா. அது 200% தப்பு. அதுல வந்து ஜஸ்டிபிகேஷனே கிடையாது. இன்னைக்கு இல்ல ஆக்சுவலா அதை பத்தி பேசிதான் ஆகணும். ஒரு நிமிஷம் ஷாம் அதை பத்தி டெஃபினட்டா பேசிதான் ஆகணும். ரொம்ப மீடியான்றது ஒரு கேவலமான ஒரு செயல்னா இன்னைக்கு நடந்ததுதான். அவங்க பேசுறதுக்கு பிரஸ்ஸுக்கு அவங்க வந்து பைட்டு கொடுக்கறது லைக் வில்லிங்காவே இல்ல. அந்த மேடம் யார சீமானவங்க வைஃப் இவங்க எவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா மைக்க நீட்டி அண்ட் அவங்க ஒரு இஷ்யூனால வீட்டுல இருந்து வெளியில உடனே வந்திருக்காங்க. அவங்க பிசிக்கலி லைக் அவங்க ஓகேவா அவங்க ஓகேவான்னு கூட நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. இந்த ஆளுங்க மைக்கு போய் மீட்டுறது என்ன? இவங்க யாரு ஃபர்ஸ்ட் போய் இதுல வேற பிரஸ் மீட் பண்ணலான்ட்டு முதல்ல அவங்கள ஒண்ணு இல்ல அறை அந்த அறை அவங்கள அந்த இடத்துலயேதான் அந்த ரூம்லயேதான் வைக்கணும். இல்ல கடந்த கேவலமான செயல்னா இன்னைக்கு. இல்ல கடந்த ஆட்சியாகட்டும் இந்த ஆட்சியாகட்டும் எப்பயுமே சீமானாகட்டும் மன்சூர் அலிகானாகட்டும் இல்ல மத்தவங்க யாராகட்டும் எளிய மக்களாகட்டும் இவங்க கிட்ட நீங்க கேட்கிற கேள்வி வந்து துணை முதல்வரோ இல்ல இவங்களை கேட்க முடியுமா? இல்லடா சீமான கேள்வி கேட்டு போட்டோட அவன் கோமாளி கேள்விப்பட்டு போலான இல்ல சீமான அத சொல்லப்பா. இன்னைக்கு அவங்க வைஃப் கிட்ட வந்து இவங்க போய் ஒரு வேலை நான் சொல்ல வர்றது என்னன்னா, யாரு கோமாளித்தனமா பேசுவாங்களோ கண்டென்ட் கொடுப்பாங்களோ அங்கதான் போயிட்டு மைக்கு நீட்டுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரிதான் இது பண்ணுவாங்களே தவிர இவங்க கேள்வி கேட்க வேண்டிய அதிகார வர்க்கம் இருக்கு பாத்தீங்களா, அவங்கள நீட்டி என்னைக்காச்சும் இவங்க கேள்வி கேட்டிருப்பாங்களா? அதான் நான் கேட்க இல்லண்ணே. அண்ணா எனக்கு இதுல புரியாத விஷயம் என்னன்னா, இப்போ எனக்கு இது ஆக்சுவலா சொல்லி கொடுங்களேன், இது நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு விஷயம் வந்து பிரஸ் கிட்ட இப்ப நாளைக்கே என்னையே வந்து பிரஸ் கிட்ட பேச சொல்றாங்கன்னு வச்சோங்களேன், நான் வேணான்னு சொன்னாலும் அவங்க போர்ஸ் பண்ணி மைக்க வாயில விடுவாங்களானே? தவறுதான். அது தப்பு தானே? இன்னைக்கு நடந்தது அந்த விஷயம் தானே? அதுவும் ஒரு விமன் அவங்க வீட்டுல இருக்காங்க, அவங்க வீட்டுல இருந்து வெளியில வந்திருக்காங்க, அது ஒரு இஷ்யூ ஆனதுனால வந்திருக்காங்க. அவங்கள வந்து எவ்வளவு எப்படி சொல்றது, எவ்வளவு ஆக்சுவலா இன்னைக்கு நடந்தது வந்து பிரஸ் விமன் ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அசால்ட்னு கூட சொல்லுவேன் நானு. பிரஸ் இன்னைக்கு பண்ணது வந்து அசால்ட் தான் அந்த உமன் மேல. இப்ப சென்னை பிரஸ் கிளப்ல இருந்து நோட்டீஸ் விடுவாங்க நேத்து விட்ட மாதிரி. எதுக்கு கிளிப்பானுங்க அவனுங்க? ஒரு விமனை ஒரு பொம்பளைய வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நாய்ங்க அவங்களுக்கு வந்து பிரஸ் ரிலீஸ் வேற. அண்ணா இந்த விஷயத்துல எல்லாம் அடிக்கலாம், தப்பே கிடையாது. வார்த்தைகள் கூட நாயின்ற வார்த்தை யூஸ் பண்ணலானே. ஒரு விமனை ஹராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோட்ல இருந்து. எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா சட்டப்பூர்வமா தான் போக வேண்டியது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, புரியுதா? அவங்க கண்ணியம் கேட்டாங்கன்றதுக்காக அதை நம்ம வந்து இதா பேச முடியாது. இல்ல ஒரு நிமிஷம், இப்ப நம்ம ஒண்ணு ஒரு நிமிஷம், இங்க யாருமே கண்ணியத்தை தவிர்க்கலாம். நாய்க்கு எல்லாம் வார்த்தை கிடையாது. உனக்கு மட்டும் இல்ல, பசங்க எல்லாருக்குமே சொல்றதுதான். நீங்க பொதுவே இல்ல, நீங்க ஃபன் ஸ்பேஸ் போட்டு பேசும்போது கூட நீங்க பேசுங்க. ஒரு கட்சி ஒரு தலைமை ஒரு இதுன்றப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்ததுல மேல இருக்கிற பேரை வச்சுக்கிட்டு நீ ப்ரூட்டலா பேசுவேன். சொல்லுப்பா. ப்ரூட்டலா பேசுவேன் நான் மீடியாவெல்லாம் ப்ரூட்டலா தான் பேசுவேன். தனியா பேசுறேன் என் மேல வந்து பாத்தீங்கன்னா கட்சி பேர் இருக்கிறேன். தப்பு பண்றவங்கள நான் என்னைக்குமே வந்து நம்ம யாருமே வந்து டெக்காரம் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
டெக்காரம் கூட நம்ம ஒரு லிமிட்டை தாண்ட கூடாது. அந்த லிமிட்டை நான் தாண்டலன்னு எனக்கு தெரியும். ஒரு கேவலமான செயல் இன்னைக்கு பண்ணது. இன்னைக்கு பண்ணது வந்து கேவலமான செயல்ன்றதை தாண்டி அது வந்து எனக்கு சொல்ல வார்த்தை இல்ல. அந்த மாதிரிதான் அவங்க நடந்துட்டு இருக்காங்க. அதை நீ அட்ரஸ் பண்றன்ற பேர்ல நீயும் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்துட்டு. சரி, எங்க இவரு வவால் காணோம்? அவரு கொஞ்சம் பிஸியா இருக்க வந்துடுறாரு. ஓகே 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 10 மணி 12 மணிக்கே போச்சு. அவன் இடையில பேச வந்தான்ப்பா. என் தம்பி இடையில பேச வந்தான்ப்பா. நீங்க தானே சரி விடுங்க. அப்பயே அவனை மியூட் போட்டு அனுப்பியிருப்பீங்களே. நான் இப்பெல்லாம் அதிகாரத்தை கையில எடுத்துக்கிறதே இல்லை. எனக்கே பதில் துணைத் தலைவர் பதிலாம் கொடுத்தாங்க. கடைசி பேச்சு தொண்டனா இருந்த போயிருன்னு சொல்லிட்டு நானே கேட்டேன். புரியல இதெல்லாம் யாருன்னு கேட்டேன் உங்ககிட்ட. இல்லடா சொல்லுவா பாத்தியா? இல்ல 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 உனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பேசணும் பாத்தியா? இதெல்லாம் யாரா வாங்கிட்ட கேட்டா அப்புறம் குமரா கேம்பெயினை தொடங்கவா? 2 நாளா வந்து பயங்கர கோல்டா இருக்குது. எங்க டாடி கிட்ட ஏதாவது மருந்து கேட்கலான் இருக்கு. அவர் வச்சிருக்காருப்பா. இப்ப புதுசா மெடிக்கல் வேற ஓபன் பண்ணிருக்காரு. மருந்துமா? ஆமா ஆமா, ஃப்ரீயா மாத்திரை போட்டு இருப்போம். போர்டு மட்டும் தானே இருக்கும். அப்பா வந்து இந்த மாத்திரை வாங்கிட்டு கேஷியரை அடிச்சுட்டு போயிட்டா அதெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டார்ல டாடி? பிரியாணி பாக்ஸஸ் இன்னைக்கு ஒரு டெம்ப்ளேட் பார்த்தேனே. ஆனா இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. ஒரு 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 தம்பி வந்து டாஸ்மாக் போறாரு. டாஸ்மாக் போய் கூலிங்கா 2 பியர் கேக்குறாரு. கேட்டுட்டு வாங்கிட்டு அவரு வந்து காசு கேக்குறாரு. எங்க அப்பா யார் தெரியுமா? அந்த பையன் எங்க அப்பா யார் தெரியுமா அப்படின்னா, யார் உங்க அப்பா அப்படின்றப்போ, இந்த கடைக்கே ஓனர் எங்க அப்பா தான்டா. சரியான சிரிப்பு அந்த வீடியோ பார்த்து. ஷாமு, ரொம்ப நாளா எனக்கு டவுட் இல்ல. ஷாமு ஒரு மெசேஜ் பண்ணிக்க, அது கொஞ்சம் பாரு. ரொம்ப நாளா இந்த டவுட் இருக்கு எனக்கு. நீங்க அவ்வளவு கவலைப்படுறீங்க. அவரு ஏன் டிஸ்கவுண்ட்ல கொடுக்கணும்? நாராஜி இதுக்கு போங்க, ஜிஹெச்சுக்கு போங்க. இது இது என்ன சத்து மாத்திரடா? டேய் சத்து மாத்திரை கொடுப்பாங்கடா. நன்னாரி சர்பத்துங்க, நன்னாரி சர்பத்துங்க. விக்னேஷ், உனக்கு நான் ஒரு டிஎம் அனுப்புறேன் பாருங்க. அது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. அவன் கண்டுபிடிச்சிட்டான். இல்ல இல்ல, நீங்க நினைக்கிறது கிடையாது. அனுப்பியிருக்கேன் பாருங்க விக்னேஷ்னா. இன்னொன்னு ஹோஸ்ட் டைட்டில் மாத்திரு, ஃபன்னு மாத்திரு. ஆமா மாத்திருப்பா. மாத்திரு அவர் பிஸி. கோவஸ்ட் நீ மாத்திரு. கோவஸ்ட் அதுக்கப்புறம் ஆமா. ஏன்னா 2 மணி நேரம் மேல ஆகுது. இதுக்கு மேல முடியாது. கீழ இருக்கவங்களும் ஒரு மாதிரி நாளைக்கே சில விஷயங்கள் பேசணும்னு நான் வச்சிருந்தேன். எல்லாத்தையும் இன்னைக்கு பேசி விட்டாச்சு. சரி ஓகே. இதுல நாளைக்கு வேற ஸ்பேஸ் போடலாம். நீ நாளைக்கும் பேசுவேன். எனக்கு இன்னொரு சந்தேகம் பாஸ். இசைவெளி இருங்க, ஒரே நிமிஷம். நீ காலைக்கு வந்துடுறா, வாட்ஸ்அப் போடா. இல்ல இது இந்த கிளாரிபிகேஷன் எல்லாருக்குமே இருக்கு. நிறைய பேரு இந்த இசை வெளிவிட்டு விழான்னு தானு சார் போடுறாருல, அது என்ன கான்செப்ட்?
சும்மா அது எதனா ரீமாஸ்டர் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க போல இருக்குது 4Kல பாட்டு கூட. ரீமாஸ்டரும் அது ஆல்ரெடி 4Kல தான்டா இருக்கு. டேய் யூடியூப்லயே 4Kல தான்டா இருக்கு. எல்லா பாட்டுமே 4Kல தானு சாரே ஆபீஸ்ல விட்டுருக்காரு. தானு திரும்பி ஏன்டா படமே ரீலீஸ் பாட்டு ரீலீஸ் பண்ணா பார்க்க மாட்டியா? பாருங்கடா வாங்கடா அவ்வளவுதான். சரி, அவரு பேட்மேன் எதுவும் சொல்ல வந்தாரு ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இன்னும் என் பண்ணிட்டான்னு கேட்டாங்க. பண்ணுங்க.